அனைவருக்கும் சிவபிரான் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புத்தாண்டானது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், எவ்வளவு சவாலான விஷயங்கள் நடக்கவிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், கும்பராசி அன்பர்களின் கிரகநிலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், கல்வி, ஆரோக்கியம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை சிவபிரான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு ராசியினருக்கு சவால்களையும் தாண்டி மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரும் ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையப் போகிறது. இந்த ஆண்டின் கிரகநிலைகள் மற்றும் அதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கிரகநிலை: ராசியில் சனி, ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, சப்தமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: 6/3/2026 அன்று ராசியிலிருந்து சனி பகவான் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/5/2026 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து குரு பகவான் ரண, ருண, ரூகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/11/2026 அன்று ராகு பகவான் ராசியிலிருந்து அயன, சயன, போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/11/2026 அன்று கேது பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து ரண, ருண, ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். நல்ல பெயர் வாங்குவதில் கவனம் செலுத்தும் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் தொழில்காரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு காரியங்களைச் செய்யும் குணமுடையவர்கள். எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள். நீங்கள் குடும்ப பெருமையை காப்பவர்கள், பெரியவர்களை மதிப்பவர்கள், சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுபவர்கள், அளவிற்கு அதிகமாக உழைப்பவர்கள். ராசியில் சனி, ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் எல்லை மீறி போகும். கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பணம் விரயமாகும். குடும்ப பிரச்சனைகளும் மன அமைதியை பாதிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பணவிரயத்திற்கு வழிவகுக்கும். மனதில் நிம்மதி குறையும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும், தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் மனத்திற்கு வேதனையை ஏற்படுத்தும். சில குடும்பங்களில் பாகப்பிரிவினை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வாய்ப்புள்ளதையும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிடுகின்றன. தைரியமாக அனுப்பி வையுங்கள், அவர்களது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது. உத்தியோகம்: கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாகும். ஆதலால் ஜென்மராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடையாது. அதற்கு மாறாக அவரது ஜென்மராசி சஞ்சார காலம் நன்மைகளையே செய்யும். அலுவலக பணிகளும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். உடலும் மனமும் ஓய்விற்கு கெஞ்சும். ஓய்வில்லாத உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். நியாயமாக அளிக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு மறுக்கப்படும். அதனால் பணிகளில் சோர்வும் விரக்தியும் ஏற்படும். பணியை விட்டு விலகிவிட மனம் துடிக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம். தொழில், வியாபாரம்: லாபஸ்தானம் அனுகூலமாக இருப்பினும் ஜென்மராசியில் இணைந்துள்ள சனி ராகு தோஷத்தினால் மிக கடினமான போட்டிகளை சந்தையில் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். நிதி நிறுவனங்களும் தக்க தருணத்தில் சலுகைகளை மறுத்துவிடுவார்கள். கூட்டாளிகளும் பண உதவி செய்ய முன்வரமாட்டார்கள். அதனால் சரக்குகளின் தரம் உயர்ந்திருப்பினும் லாபம் கிடைக்காது. அதிக வட்டிக்கு தனியாரிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இதுவே வியாபாரிகளின் தற்போதைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். கலைத்துறையினர்: வாய்ப்புகள் குறையும். அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படும். எதிர்பார்த்திருந்த கலை நிகழ்ச்சிகளில் லாபம் கிடைப்பது கடினமே. வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடும். சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் தற்போது இருப்பதை கிரகநிலைகள் உள்ளங்கை நெல்லிக்கனி என எடுத்து காட்டுகின்றன. எந்த நிகழ்ச்சிகளில் ஒப்புக்கொள்வதாக இருந்தாலும் தீர விசாரித்து அதன் பின்பே ஏற்றுக்கொள்வது விவேகமாகும். அரசியல் துறையினர்:
ஜென்ம ராசியில் சக்தி வாய்ந்த சனி பகவானும் ராகுவும் நிலை கொண்டுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கூடிய வரையில் உங்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றன. உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இது என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. மாணவ மாணவியர்கள், வித்யாகாரகர் மட்டுமல்ல, இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. பாடங்களில் ஈடுபாடு குறையக்கூடும். தரம் குறைவான பழக்கவழக்கங்கள் உள்ள நண்பர்களுடன் நட்புறவு ஏற்படும். இது உங்கள் கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கும் என கிரகநிலைகள் வலியுறுத்துகின்றன. விவசாயத்துறையினர், வயல் பணிகளில் ஓயாது பாடுபட்டும் விளைச்சல் மட்டும் எதிர்பார்த்திருந்த அளவிற்கு இராது. கடினமாக உழைத்தும் கூட ஏமாற்றமே மிஞ்சும். தக்க தருணத்தில் மழையும் பொய்க்கும். அதிக வெயிலில் பயிர்கள் காய்ந்து போய்விடும். கால்நடைகள் நோயினால் பாதிக்கப்படும். என்றோ பட்ட கடன்கள் கவலையை அளிக்கும். பெண்மணிகள், ஜென்மராசியில் சக்தி வாய்ந்த சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப நலன் காரணமாக கவலையும் ஏற்பட்டு உடல் நலனை பாதிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலையும் பணிச்சுமையும் குடும்ப கவலைகளும் ஒன்று சேர்ந்து உடல் நலனை பாதித்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. உடல் நலனில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். அவிட்டம் 3-4 பாதம். இந்த ஆண்டு பயணங்களால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பணவரத்து கூடும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடைமுடியும். செயல்திறன் கூடும். மாணவர்கள் பாடங்களை மனநிறைவுடன் படிப்பார்கள். கூடுதல் மதிப்பெண் பெறும் முயற்சிகள் வெற்றியடையும். சதயம், இந்த ஆண்டு எதையும் திட்டவட்டமாக பேசி காரியங்களில் குழப்பமில்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்ய முற்படுவீர்கள். தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் சற்று காலதாமதம் ஆகலாம். பணவரத்து கூடும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை தரும். பூரட்டாதி 1-2-3 பாதம். இந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வேலை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும். திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பரிகாரம், சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, வெள்ளை. 2026 என்பது தன்னம்பிக்கை, திட்டமிடல், தொடர்ச்சியான முயற்சியால் முன்னேற வேண்டிய ஆண்டு. அவசர முடிவுகளை தவிர்த்து இலக்கை நோக்கி நிலைத்திருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.